Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்சான IPL மேட்ச் between Delhi versus Punjab மேட்ச்கான ட்ரீம் 11 prediction and fantasy tips தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணலனா மறக்காம சோலோ வின்னர் டிப்ஸ்னு சர்ச் பண்ணி நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நம்மளோட Telegram சேனல்ல தான் நம்ம ட்ரீம் 11 டீம்ஸ் and betting predictions ஃபைனலா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நேத்து நம்ம கொடுத்த 3 prediction அதாவது ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான 3 predictionsமே வின் பண்ணியிருந்தோம். சோ கண்டிப்பா நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க இன்னும் நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படினா சோலோ வின்னர் டிப்ஸ் அப்படினு சர்ச் பண்ணி நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படினா டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம Telegram சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன். சோ யூஸ் பண்ணி Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ prediction டெல்லி வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்கான predictions பார்க்க போலாம். சோ இந்த டெல்லி வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் அப்படினு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து கண்ணே வந்து பாத்தீங்கன்னா MI CSK ஒரு 4 டீம் RCB சென்னை மும்பை இவங்க தான் வந்து கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மேஜரான மெம்பர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து இந்த 4 டீம் தான் நல்ல டீம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இந்த IPL சீசனில் டஃபஸ்ட் காம்படிஷன் வந்து எந்த 2 டீம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வெர்சஸ் பஞ்சாப். ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 டீம்லையுமே பேட்டிங் அண்ட் பவுலிங் ஈக்குவலாக பவர் கொடுத்தே அவங்க டீமை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் சீசனில் வந்து டெல்லி அண்ட் பஞ்சாப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது வேறு. பட் ஆனால் இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டீமை வந்து செதுக்கிட்டு வந்திருக்காங்க. அமைதியாக இருந்து கப் அடிக்கிறதுக்கான கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு அதிகமான வாய்ப்பே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்சோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்சாக இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா யாதவேந்திரா சிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் முலான்பூர் அப்படின்ற கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd மார்ச் மதியம் 3:30 மணிக்கு இந்த கேம் வந்து நடக்க போகுது. இதே நாளில் இன்னொரு கேமுமே வந்து நைட்டு 7:30 மணிக்கு இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோவுமே நம்ம யூடியூப் சேனல் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்பயுமே சொல்லியிருக்கோம் ட்ரீம் 11 டீம் அண்ட் பெட்டிங் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் வந்து அந்த கேமோட பிச் எங்கே நடக்குது அந்த பிச்சோட ரிப்போர்ட் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மகாராஜா யாதவேந்திரா சிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இஸ் அ நியூலி கன்ஸ்ட்ரக்டட் வென்யூ. அதாவது இந்த கேம் வந்து இந்த கிரவுண்ட் வந்து ஒரு புதுசாக கட்டப்பட்ட கிரவுண்ட் இல்லை. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் எந்த ஒரு IPL மேட்சஸும் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. ஸோ IPL மேட்சஸ் நடந்ததுனாலுமே இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடக்கலனாலுமே சயித் முஸ்டபிகல் ட்ராஃபி அந்த மாதிரி மேட்சஸ் இந்த கிரவுண்டில் நிறையவே நடந்திருக்கு. அப்படி நடந்த மேட்சஸில் இந்த கிரவுண்ட் வந்து யாருக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இந்த கிரவுண்ட் வந்து நல்ல ஃபேவரபுளாகவே இருந்திருக்கு. அண்ட் இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் ஸ்கோருமே வந்து பார்த்தீங்கன்னா 160 தான். அப்போ 160 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் அந்த மேட்ச்சில் நிறைய விக்கெட்ஸுமே போகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கக்கூடிய கிரவுண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிச்சோட ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தா மாடரேட்டாக வந்து ரன்ஸும் வரும், அதே சமயத்தில் விக்கெட்டுமே இந்த கிரவுண்டில் விழுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது வரைக்கும் டெல்லி வெர்சஸ் பஞ்சாப்க்கு 32 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அதில் 16 மேட்சஸ் டெல்லியும் 16 மேட்சஸ் பஞ்சாபும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2 டீமுமே ஈக்குவலான விதத்தில் ஜெயிச்சு போட்டி போட்டுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேம் நாளைக்கு நடக்க போகிற செகண்ட் கேம்ன்றனால ஸோ நம்ம பாசிபிள் லைனப்பை பார்த்துடலாம். பாசிபிள் லைனை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்ரன் சிங் ஷிகார் தவான் ஓப்பனிங் பேட்டிங் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 2 பிளேயருமே நல்ல பிளேயர்னே சொல்லலாம். அண்ட் ஷிகார் தவான் சொல்லவே வேணாம், கேப்டனாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அண்ட் 1 டவுனில் பார்த்தீங்கன்னா ஆதித்யா ட்ரைடே அண்ட் 2 டவுனில் பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன்ஸ் அண்ட் ஜிதேஷ் சர்மா, சிக்கந்தர் ராஜா, சாம் கரன், ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், ரபாடா அண்ட் சாகர். இதுதான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் அண்ட் பவுலிங்காக இருக்குது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரபாடா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் 3 பெஸ்ட்டு பாஸ் பவுலர் ப்ளஸ் பேக்கப்புக்கு சாம் கரன் 4 பெஸ்ட்டு பாஸ் பவுலரோட இந்த கேமில் அவங்க விளாட்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா, மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட். ஸோ 4 ஓப்பனிங் வெயிட்டான பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸ் அண்ட் லலித் யாதவ், அக்சர் பட்டேல் 3 நல்ல ஆல்ரவுண்டரும். அண்ட் பவுலிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாட் ஜே, இஷாந்த் சர்மா, முகேஷ் சர்மா அண்ட் KL யாதவோட குல்தீப் யாதவோட அவங்க ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் நல்ல பேட்ஸ்மேன் இருந்தாலுமே அவனோட ஆல்ரவுண்டர் செக்ஷன் வந்து அந்த அளவு வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஸ்டப்ஸ் அண்ட் லலித் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் வந்து கன்சிஸ்டன்ஸாக ரன்ஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த 2 டீமோட கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்கும்போது ஷிகார் தவான், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, சிக்கந்தர் ராஜா, சாம் கரன் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங், ரபாடா அண்ட் ஹர்ஷல் பட்டேல், சாம் கரன் 4 பெஸ்ட்டு பாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம பிச் ரிப்போர்ட்டில் பார்த்த வரைக்குமே இந்த பிச் அதாவது
மகாராஜா யாத்விந்தர் சிங் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச் தான். அது நீங்கள் கீழே டீட்டெயில்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பிச்சோட ரீசன்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலிங்க்கு 40%, ஸ்பின் பவுலிங்க்கு 60%. ஸோ ஓவரால் இந்த கிரவுண்ட் வந்து பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரவுண்டாக தான் இருந்திருக்கு. அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரன்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு நடக்க போகிற இந்த பஞ்சாப் vs டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரீம் 11 டீம் மேக் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபேண்டசிக்கு ப்ரெடிக்ஷன் ஓனாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் பவுலர்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே ரொம்ப உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 23 லோக்கல் இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் நடந்திருக்கு. ஐ மீன் லோக்கல் கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் பேட்டிங் ஆன டீம் 15 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் பேட்டிங் ஆன டீம் பார்த்தீங்கன்னா 8 கேம்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ அந்த டீம் தான் ஃபேவரபுளாக இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 160 ரன்ஸ் டார்கெட் கொடுத்துட்டாங்கன்னா அதை செகண்ட் இன்னிங்ஸில் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 238 ரன்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் டோட்டலாகவும், லோவஸ்ட் டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 53 ரன்ஸ் தான் இந்த கிரவுண்டில் லோவஸ்ட் டோட்டலாக இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான ரன் சேஸ் பண்ணதே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 ரன்ஸ் தான். ஸோ ஒரு டீம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 160 வந்து டார்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டார்கெட்டை இது வரைக்கும் நடந்த 23 மேட்சஸில் எந்த டீமுமே சேஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி கம்மியான டோட்டல் அடித்து அதை டிஃபெண்ட் பண்ணதும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 147 ரன்ஸையும் ஒரு டீம் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கிரவுண்டோட ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 150 ரன்ஸ் தான் இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ இப்போ இந்த பிச்சை நம்ம வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஒரு கிளியர் கட்டான பவுலிங் பிச்சுன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி பிளேயர்ஸ் பாசிபிள் லெவன் வச்சு பார்க்கும்போது கிளியர் கட்டாக பஞ்சாப் டீமில் வேறு லெவல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, டெல்லிலையுமே நல்ல வேறு லெவல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே நல்ல பவுலர்ஸ் வச்சுருக்காங்கன்ற விதத்தில் ஸோ ரன்ஸ் இந்த மேட்ச்சில் நிறைய போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ நம்மளோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாமா? ஸோ இந்த ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெல்பட் அப்ளிகேஷன் அண்ட் உங்களுக்கு வந்து பாரிபல்ஸ் இந்த 2 அப்ளிகேஷனோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் சொல்ல வின்னர் அப்படின்ற ப்ரோமோ கோட் நீங்கள் 2 அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு மெல்பட் அப்ளிகேஷனில் 32,000 ஃபஸ்ட் டெபாசிட் போனஸ் அண்ட் பாரிபல்ஸில் 28,000 ஃபஸ்ட் டெபாசிட் போனஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் 2 ஆப்புமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம வந்து 2 ஆப்பு எப்பயுமே யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அது இந்த நீங்கள் டிப்ஸ் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கான ரீசனுமே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த பஞ்சாப் vs டெல்லியோட வின்னர் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஓகே, என்னோட வின்னர் ப்ரெடிக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் தான் வின் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம எப்பயுமே வின்னர் ப்ரெடிக்ஷன் பெட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வின்னர் நம்ம பெட் பண்ண மாட்டோம். நம்ம எப்பயுமே சேஃபஸ்ட் மெத்தடாக தான் பெட் பண்ணுவோம். இப்போ நம்ம கிட்ட மெல்பட் அப்ளிகேஷன் இருக்குது, இன்னொரு சைடு பாரிபல்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 அப்ளிகேஷன்லையுமே 1 lakh வச்சுருக்கதா நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம்னா ஆர்சிபியும் 2.3 ஆடு வரும், சென்னையும் 2.3 ஆடு வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆர்சிபி மேலே 1 lakh 2.3 ஆட்லையும், சிஎஸ்கே மேலே 1 lakh 2.3 ஆடில் போட்டிருந்தாலும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs. நம்மளுக்கு யார் ஜெயிச்சாலுமே 30,000 ப்ராஃபிட் நம்ம வந்து கேமை ஈஸியாக என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கான நம்ம ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து பஞ்சாப் வந்து வின்னர் ஆகவும் 2 டீமுமே வந்து 2.5 ஆடு கம்பல்சரி ரீச் ஆகும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் மெல்பட் அப்ளிகேஷனில் ஒரு 1 lakh வச்சு 2.5 ஆடில் பெட் பண்ணாலும் சரி, பாரிபல்ஸ் அப்ளிகேஷனில் 1 lakh வச்சு 2.5 ஆடில் பெட் பண்ணாலும் சரி. ஸோ ஓவரால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs. நீங்கள் அந்த மாதிரி பெட் பண்ணிட்டா யார் ஜெயிச்சா என்ன தோத்தா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக கேமை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன்ஸ். வின்னர் ப்ரெடிக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். அண்ட் செகண்ட் ப்ரெடிக்ஷன் டோட்டல் ரன்ஸ் அண்டர் 340. அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு டீம் வந்து 160 கீழே அடிச்சிட்டானாங்களே உங்களுக்கு இந்த டோட்டல் ரன்ஸ் அண்டர் 340ன்றது ஈஸி வின்னராக இருக்கும். ஸோ இதுக்கான ஆடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.9 உங்களுக்கு மெல்பட் அண்ட் பாரிபல்ஸ் அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீம் 1 பேட்டிங் டோட்டல் ரன்ஸ் அண்டர். இப்போ இன்கேஸ் வந்து பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, அப்படி இல்லைனா வந்து டெல்லி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினாலும் உங்களுக்கு டோட்டல் ரன்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த டோட்டல் ரன்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 190 அண்டர், அதாவது 190 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஆடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆடுமே வந்து பார்த்தீங்கன்னா 1.4 உங்களுக்கு 2 அப்ளிகேஷன்லையுமே அவைலபிளாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டோட்டல் விக்கெட்ஸ். ஆஸ் நம்ம பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல பவுலிங் பிச் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ரெண்டு டீமுமே வந்து பேட்டிங் ஆட வர சமயத்தில் விக்கெட்ஸ் நிறையா விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டல் விக்கெட் 12.5 மேலே போகும் அப்படின்றதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். இதுக்கான ஆடுமே வந்து பார்த்திங்கன்னா 1.9 அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, ஃபைனல் லைன் அப் வந்ததுக்கப்புறம், டாஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸை பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ப்ரீ பெட்கானதுன்றனால ஸோ லைனப் வந்ததுக்கப்புறம் நம்மளோட டெலகிராம் சேனலில் இதோ ஃபைனல் அப்டேட்டுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 டிப் தான் நம்மளுக்கான இந்த டெல்லி வர்சஸ் பஞ்சாபுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ், ப்ரீ பெட் ப்ரெடிக்ஷன். ஸோ லைன் அப் சேஞ்சஸ் அண்ட் டாஸஸ் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் அப்டேட் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெல்பர்டன் பாரிபல்ஸ் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்க போகலாம். ட்ரீம் 11 டீமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டீமில் நம்ம கிளியர் கட்டாக நம்ம பவுலிங் பிச்சுன்றனால பவுலர்ஸை சப்போர்ட் பண்ண மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஒரு ட்ரீம் 11 கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம ஃபுட்பால் எந்தளவு நம்ம டீம் எடுப்போமோ அந்தளவு நம்ம கிரிக்கெட்டுக்கு எடுக்க மாட்டோம். ஸோ என்னோட ஃபேவரபிளில் பார்த்தீங்கன்னா நான் பஞ்சாப் டீம் வின் பண்ணோம் அப்படின்றனால பஞ்சாபுக்கு ஃபேவரபிளாக தான் டீம் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் பவுலர்ஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு பஞ்சாப் டீம் பேட்ஸ்மேன்ஸை போட்டு நான் டீம் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரீம் 11 ஃபைனல் டீம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் சோலோ வின்னர் டிப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.